இப்போ வந்து ஜனநாயகன் வந்து யூஏ 16+ ஆயிருக்குன்னா ஜனநாயகன் யூஏ 16+ சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு தான் நீங்கள் ரிலீஸிங் டேட்டே கொடுக்கணும். இது சட்டம். என்ன மெயினாக பேசப்படுதுன்னா விஜயை மிரட்டி தன்னுடைய கூட்டணிக்கு இருக்கிறதுக்காக ப்ராப்ளம் பண்ணுறாங்க. விஜய் இந்த பாருங்க, விஜய்க்கும் ஜனநாயகனுடைய கூட்டணிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. சில இராணுவத்தோட சிம்பிள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, மதக்கலவர சிம்பிள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மதக்கலவர சிம்பிள் கூட நம்ம கட் பண்ண சொல்லலாம். இராணுவ சிம்பிளுக்கு பிஜேபி வந்து பொது எதிரி தமிழ்நாட்டில் யார்? திமுக. திமுக இன்னைக்கு ஒரு படம் எடுக்குது பராசக்தி. திமுகவுடைய டாஸ்மாக் 10 ரூபா பணத்தை வச்சு தான் அந்த ஆகாஷ்னு ஒருத்தர் எடுக்கிறார், பினாமி பேரில் எடுக்கிறாரு. திமுக தான் வெளியிடுது. அதை வந்து ரிவர்சிங் கமிட்டி போட்டு கட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா? வணக்கம், இது பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை கலாச்சார பிரிவினுடைய மாநில செயலாளர் விருகை வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஜி. இப்போ இந்த ஜனநாயகன் படம் நமக்கு ரொம்ப இப்போ எல்லாரும் பேசினது தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை தீரலை. இன்னைக்கு வரைக்கும் இப்போ கடைசியான தகவல் பார்த்தா வெளிவருமா வராதா அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்குது. இந்த குற்றப்பத்திரிகை படம் ஆன மாதிரி ஆகுமா அப்படின்றதுனால அரசியல் அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு பொதுவாக பேசப்படுது. சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்ததுனால பிஜேபியோட ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது. அழுத்தம் வேணும்னே அழுத்தம் பண்ணி அவர் விஜய்க்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கணும் அப்படிங்கிற பேசிஸில் தான் இந்த ப்ராப்ளம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு சென்சார் போர்டு மெம்பராக இருக்கிற காரணத்தினால இது பிரச்சனை என்னன்றதை முதல்ல சொல்லிடுங்க. இதில் பிரச்சனை வந்து ஒன்றுமே கிடையாது. சென்சார் போர்டு அதற்கான வேலையே செய்யுது. அதாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனோட வேலை என்னென்னா, எந்த படத்தையும் முடக்குவதற்கான வேலையை அது பண்ணாது. அவங்க வேலை என்னென்னா, சென்சார் பண்ணுவது அவங்க வேலையும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ, படத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்களோ, அந்த படம் சினிமா ஃபோட்டோகிராஃபி ஆக்ட் படி எந்த கேட்டகரியில் வருதோ அதை சர்டிஃபிகேட் பண்ணுறது. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். பழைய மாதிரி சென்சார்னால் கத்திரி வச்சு கட் பண்ணுறதுலாம் வேலையே கிடையாது. சினிமா ஃபோட்டோ ஆக்ட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி தான் அதில் இருக்கக்கூடிய ரிஜினல் ஆஃபீஸர் செயல்படுவார். அவருக்கும் வானவிலாய அதிகாரம்லாம் கிடையாது. எல்லாமே தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அடிப்படையான ஒரு அதிகாரங்கள் இருக்கும், இடிக்கு அடிப்படையான ஒரு அதிகாரம் இருக்கும், தன்னாட்சி சிபிஐக்கு அடிப்படையான அது இருக்க மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு அடிப்படையான அதிகாரத்தை வைத்து தான் அவங்க செயல்படுறாங்க. இது வந்து ஜனநாயக படம் வந்து ஃபஸ்ட்டு நேரடியாக சினி போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணி முடித்தோடனே அதை வந்து ஆர்ஓ எடுத்து பார்த்துட்டு அதை எக்ஸாமிங் கமிட்டி 5 பேர் கொண்ட குழுக்க பார்க்க சொல்லி அனுப்புவார். அந்த 5 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தர் ரிஜினல் ஈஓ இருப்பார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பார், 2 பெண்கள் இருப்பாங்க, 2 ஆண்கள் இருப்பாங்க. இந்த 4 பேர் ப்ளஸ் 5 பேர் பார்க்குற படத்தில் மெஜாரிட்டியாக யார் என்ன அந்த சர்டிஃபிகேஷன் சொல்கிறாங்களோ, அதாவது ஏ சொல்லலாம், வெறும் யூ சொல்லலாம், UA 7+, UA 13+, UA 16+. அதுவே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. UA 16+, 16 வயது வித் பேரண்டல் கைடன்ஸோடு பார்க்கணும். 16 வயதுக்கு மேற்பட்டவங்களும் இந்த படத்தை பார்க்கலாம். இது UA 7+ வித் பேரண்டல் கைடன்ஸ்னால் பெற்றோரோட அனுமதியுடன் பார்க்கலாம். எல்லாமே பெற்றோர் அனுமதியுடன் வித் பேரண்டல் கைடன்ஸ். UA 13+, பெற்றோர் அனுமதிச்சா பார்க்கலாம். இப்போ யூ அப்படின்னு கொடுத்துட்டா எல்லாரும் பார்க்கலாம், எந்த கட்டும் கிடையாது, கிளியர். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் 18 வயதுக்கு மேற்பட்டவர் தான் பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தமிழ் திரையுலகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு படம் எடுக்கிறது நீங்கள் 1 வருஷத்துல 2 வருஷம் செலவு பண்ணுறீங்க. ஆனால் அந்த படத்தை சென்சார் பண்ணுறதுக்கு அரிபரியாக ஏன் கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் நார்த்லாம் போனால் ஒரு படம் சென்சார் பண்ணுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட 45 நாள் முன்னாடி கொடுத்துருவாங்க. அந்த படம் சென்சார் பண்ணி முடிஞ்ச பிறகு தான் அந்த படத்தை விளம்பரமே பண்ணுவாங்க. அது ரூல். அந்த படம் சென்சார் ஆன பிறகு தான் என்ன கேட்டகரியில் அந்த படம் சென்சார் ஆகிக்குன்னு சர்டிஃபிகேட்டை நீங்கள் விளம்பரத்தில் மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து ஜனநாயகன் வந்து UA 16+ ஆகிருக்குன்னா ஜனநாயகன் UA 16+ சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு தான் நீங்கள் ரிலீஸிங் டேட்டையே கொடுக்கணும். இது சட்டம். இது சட்டம். இதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்க நீங்கள் அந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த காலத்துலலாம் நீங்கள் ஏவிஎம்லேருந்து எல்லாமே சௌத்ரியிலேருந்து சூப்பர்வுட்லேருந்து என்னைக்கு டிராஜ் படத்துலேருந்து பிஸ்னஸ் என்னைக்கு பூஜை போடுறாங்களோ அப்போ அவங்க வந்து ஒரு டேட்லாம் ஏவிஎம், KS ரவிக்குமார் சார், P வாசு சார் எல்லாமே டேட்டா அலௌன்ஸ் பண்ணி அதுக்கு முன்னாடியே படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து இன்சிடென்ட்டாக இருக்க வரை எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ரெண்டும் ஆக்சிடென்ட் ஆகிறப்ப தான் பிரச்சனை.
இப்போ நீங்கள் கோர்ட்டுக்குன்னு போயிட்டீங்கன்னா கோர்ட்டில் நீங்கள் உங்களோட தரப்புகளை வைக்கிறப்ப சினிமா ஃபோட்டோகிராஃபர் வந்து ஆக்ட் படி அவனுடைய தரப்புகளை அவங்க வைப்பாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சுல, கோர்ட்டுக்கு போனால் எல்லாம் சட்டப்படி தான் நடக்கும். இப்போ 2 கார் போகுது, 2 பேர் இடிச்சிக்கிறீங்க, ஆகா இடிச்சிக்கிச்சே நம்ம 2 பேரும் சமாதானமாக போயிடலாம், பிரச்சனை இல்லைப்போ பண்ணிப்போ நான் போய்க்கிறேன்னு போயிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருத்தர் அந்த சமாதானத்தில் இல்லைன்னு போனால் அந்த இன்சிடென்ட் என்னவாகுது, ஆக்சிடெண்ட்டாக மாறுது. இல்லை இதில் சொன்ன இவங்க தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன விஷயம்? இதில் தரமாட்டேன்னு அவங்க சொல்லவே முடியாது, சொல்லவே மாட்டாங்க. இதுவரையும் சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஜனநாயகன் படத்துக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குது அவங்க அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது எக்ஸாமிங் கமிட்டியும் 5 பேர் படம் பார்க்குறாங்க. பார்த்து முடித்தோன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 பேர் வந்து UA-16+ சில கட்டெலாம் சொல்கிறாங்க, 14 கட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே அதை அப்ரூவ் பண்ணுறாங்க. போகுது போர்ட்டலில் வந்து என்ன சொல்கிறாங்க ஆன்லைனில், இந்த படம் UA-16+க்கு தகுதியான படம்னு சொல்லி கமிட்டி முடிவு பண்ணியிருக்கு. அப்படி தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல, முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு. ஏன்னா நீங்கள் கொடுத்தது அக்னாலஜ்மெண்ட்டு, படம் பார்த்தாச்சு முடிவு பண்ணியிருக்கு. அப்போ அந்த 4ஆவதாக ஒருத்தர் படம் பார்க்குற 3 பேரில் ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணுறாருல, அவர் வந்து ஆர்ஓட்ட போய் இந்த படத்தில் ஏற்புடைய காட்சிகள் எனக்கு இல்லைன்னு சொல்லி சில விஷயங்களை சொல்கிறார். அந்த விஷயங்கள் வந்து ஆர்ஓ வந்து கன்வின்ஸ் ஆகுறாரு. கன்வின்ஸ் ஆகல. இங்கே மெஜாரிட்டி கிடையாது, மெஜாரிட்டி கிடையாது. 5 பேர்ல 3 பேர் ஓகேனா பச்சை இங்கில் சர்டிஃபிகேட்டுக்கு ஆர்ஓ சைன் பண்ணுற வரையும் யாருக்குமே எந்த பவரும் கிடையாது. வானளாவிய அதிகாரம் சினிமாட்டோகிராஃபர் ஆக்ட் படி ரிஜினல் ஆஃபீஸருக்கு இருக்குது. சரத்து 25, 24 தான் அவங்க பிடிச்சிட்டு தொங்குறாங்க. ஜனநாயகம் என்ன சொல்கிறாங்க, 24 சரத்து படி 3 பேர் பார்த்துட்டாங்க, எங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. அக்னாலஜ்மெண்ட் வேறு, அப்ரூவல் வேறு. இது வந்து பார்த்துட்டோம், இதை கொடுக்கலான்னு இந்த கமிட்டிஸ் முடிவு பண்ணியிருக்காங்க, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லலை. அப்போ ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணுறாரு. என்ன அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்கெல்லாம் பார்த்தாங்க, நானும் பார்த்தேன், இதில் வந்து சில இராணுவத்தோட சிம்பிள்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க, மதக்கலவர சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. மதக்கலவர சிம்பிள் கூட நம்ம கட் பண்ண சொல்லலாம். இராணுவ சிம்பிளுக்கு எனக்கு இதை வந்து சொல்ல தெரியல, இது எப்படி கரெக்டாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன் கொடுக்குறாரு. தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் 4 பேர் படம் பார்க்க நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த கிளியராக தெரிஞ்சுதான் நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை அப்படி கிடையாது. 4 பேர் நான் படம் பார்க்க வரோன்னா, நான் வந்து ஒரு சிறு திரையுலகம் சம்மந்தப்பட்ட ஆள், ஒரு சமூக சேவர் வருவாங்க, ஒரு ஆடிட்டர் வருவார், ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் வருவார், ரிட்டையர்ட் ஜட்ஜு வருவார், ரிட்டையர்ட் இன்ஜினியர் வருவார், கரண்ட்டாக இருக்கக்கூடிய சினிமா தயாரிப்பாளர் வருவாங்க, சினிமா நடிகர்கள் வருவாங்க, சினிமாவில் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணவங்க வருவாங்க. எல்லா தரப்பு மக்கள் 4 பேர் பார்ப்பாங்க. இப்போ இது இராணுவ சம்மந்தமான ஒரு எக்ஸ்பர்ட்னா கண்டிப்பாக இராணுவ சம்மந்தமான ஆட்கள் அங்கே 4 பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இது கரெக்டாக? இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி தான். இவங்க எல்லாம் வெளியில் என்ன பரப்புரை பண்ணுறாங்க, பார்க்குறதெல்லாம் பிஜேபி தான் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கவே முடியாது, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சென்சார் போர்டு மெம்பரில் பல பேர் அப்படி பேர் அவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து சென்சார் போர்டு மெம்பர்னா திரைப்பட தயாரிப்பாளர்ன்ற கேட்டகரி தான் போகிறேன். நான் பிஜேபின்றதுல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அது இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல வரலங்க. ஆனால் திரைப்பட தயாரிப்பாளர் தாங்க ஒரு படத்துக்கு தேவை, அங்கே பிஜேபிக்கு ரோல் கிடையாதுங்க. அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணுறதா ஆர்ஓ என்ற சொல்கிறார், இந்த மாதிரி இராணுவ சம்மந்தமான விஷயங்களுக்கு எங்களுக்கு எக்ஸ்பர்ட் இல்லை, நீங்கள் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க சார், நான் அப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குன்றப்ப இந்த படம் பார்த்த 3 பேரும் அதை சொல்லுவாங்க. சார் எங்களுக்கு நாலேஜ் நாங்கள் சொல்லிட்டோம், பட் இதெல்லாம் எங்களுக்கு தெரியல சார், ஓப்பனாக சொல்லலாம். தெரியாதுன்னு சொல்ல முடியும். அப்போ ஆர்ஓ என்ன பண்ணுவார்னா, இது வந்து ரிஸ்க்கு, அப்ரூவ் ஆகிட்டு நாளைக்கு இராணுவ சம்மந்தமான ஏன்னா அப்ஜெக்ஷன் வந்து அவருக்கு பெரிய பிரச்சனை பண்ணுறப்ப இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டியை அனுப்புறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோன்னு சொல்லி மெயில் பண்ணுறாங்க. இது வந்து இந்த ப்ராசஸோட ரிவைசிங் கமிட்டி அனுப்புகிறோன்னு சொல்லி இவங்க மெயில் பண்ணோன்னே, நீங்கள் ரிவைசிங் கமிட்டி அமைச்சு எனக்கு நீங்கள் படம் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்திருந்தால் 2 நாள் தான் ஒரு இராணுவ சம்மந்தப்பட்ட ஒரு யாருன்னா கொண்டு வந்து எக்ஸ்பர்ட் வச்சு அந்த படத்தை போகணும். ஏன்னா ரிவைசிங் கமிட்டி அமைச்சு அந்த படம் பார்க்கறதுக்கான அப்ரூவலும் படக்குழு தான் கொடுக்கணும். இப்போ ஆர்ஓட்ட வானலாம் அறியா இருக்குது, ரிவைசிங் கமிட்டி அமைச்சிட்டு எங்கள் ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் ரிசல்ட் சொல்கிறோன்னு அது பண்ண முடியாது. ரிவைசிங் கமிட்டி நாங்கள் அனுப்ப போகிறோம், உங்கள் அக்னாலஜ்மெண்ட்டு நீங்கள் இப்போ வரையும் கொடுத்துருக்க வரையும் இதுதான் ப்ராசஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் நீங்கள் ஒத்துக்கணும், அவங்க ஒத்துக்கணும். சரி சார் ரிவைசிங் கமிட்டி அமைப்பு நாங்கள் சம்மதிக்கிறோன்னு அவங்க மெயில் போட்டு அப்ரூவ் கொடுத்த பிறகு தான் ரிவைசிங் கமிட்டி ஒரு டேட் ஆகும். அந்த டேட்டு எப்போ வரும், கியூ சிஸ்டத்தில் வரும். இதற்கு முன்னாடி வந்த படங்களில் யாராவதுனா ரிவைசிங் கமிட்டி இருந்தால் அதுக்கப்புறம் தான் இது வரும். எல்லாமே சிஸ்டம் தான், எதுவுமே மேனுவலே கிடையாது, எல்லாமே சிஸ்டம் தான். ஒருத்தர் நீங்கள் மூஞ்சியே பார்க்க முடியாது, எந்த ஆர்ஓ நீங்கள் மூஞ்சி பார்க்க முடியாது, எந்த படத்தை யார் பார்த்தாங்கன்ற பார்க்க முடியாது, யாருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவே முடியாது. எல்லாமே ஆன்லைனில் தான் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் பணம் கட்டுறது முதற்கொண்டு எல்லாமே ஆன்லைனில் தான் கட்டணும், சரியா? அப்போ இந்த சிஸ்டம் படி அந்த க்யூவில் வேறு எதுனா இருந்து, இப்போ சனி ஞாயிறு வந்தால் கிடையாது படம், கிறிஸ்மஸ் ஹாலிடே வந்தால் கிடையாது, வேறு எதுனா கவர்மெண்ட் ஹாலிடே வந்தால் அதெல்லாம் லீவ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே லீவு பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த க்யூ சிஸ்டத்தில் வரும். இவங்க வந்து நீங்கள் வந்து 24 சரத்துப்படி நீங்கள் வந்து UA-16+ எங்களுக்கு சொல்லிட்டீங்க, அதையே நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போகிறோன்னா சேலஞ்ச் ஆகிடுது.
அவங்க என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில், ஈகோ தான். ஈகோலாம் கிடையாது. ஈகோலாம் கிடையாது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஈகோலாம் பார்க்கவே பார்க்காது. ஏன்னா அது வந்து ஒரு கூட்டுக்குழுவான ஒரு குடும்பம், அது ஈகோ கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், உங்கள் தரப்பு நியாயங்கள் நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ பிடி ஆஷான்ற நீதியரசர் வந்து இந்த படத்துக்கு வந்து 24 நீங்கள் வந்து 216+ கொடுத்தீங்க, அதையே நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இப்போ இந்த ஆர்டரை வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்பீல் போகாமல் இருந்தால், டபுள் பெஞ்சுக்கு போகாமல் இருந்தால், வேறு எதுனா ஒரு படம் வருது, இதேமாரி ஒரு ரிவர்சிங் கமிட்டிக்கு ஒரு சூழல் வரப்போ, அவன் ரிவர்சிங் கமிட்டி நீங்கள் பார்க்க வேணாம், நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த அடினாலுமே அடிபட்டு போதில்ல உங்களுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த சேலஞ்சுக்கு வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்களே. அப்போ கூட வந்து டபுள் பெஞ்சில் கூட எதையுமே விசாரிக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனு சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க, சார் பிடி ஆஷா வந்து இந்த படத்தை வெளியிடலான்னு சொல்கிறாங்க, இந்த சர்டிஃபிகேட் வந்து செல்லுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இது ரிவைசிங் கமிட்டி போகணும்னு சொல்கிறோம். நாங்கள் ஏன் ரிவைசிங் கமிட்டி போகணும்னு சொல்கிறோன்னு எந்த தரப்பு நியாயத்தை முன்வைக்கிறதுக்குள்ளே அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. எங்கள் தரப்பு நியாயத்தை கேட்டுட்டு நீங்கள் தீர்ப்பு கொடுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, டபுள் பெஞ்சு ரிவைசிங் கமிட்டி உள்ள போல, படம் ரிலீசிங் டேட் உள்ள போல் எதுவுமே போல, அந்த தீர்ப்புக்கு தடை, அவ்வளோதான். இதுவரையும் இன்னும் சென்சார் போர்டு சம்மந்தமான எந்த விஷயத்துமே கோர்ட் உள்ளே போகலை. சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, திங்கக்கிழமை சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் போட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க தெளிவாக, சென்சார் போர்டுன்ற சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனு இது ரிவைசிங் கமிட்டி ஏன் போகிறோன்னு சொல்கிற நான் வாதத்தை நீங்கள் கேளுங்க ஃபஸ்ட்டு. அவங்க சொல்கிறான்ல, நீ அதை கேட்காம எப்படி தர சொல்லுவ? அப்போ உங்களுக்கான ப்ரேயர் அங்கே வைங்க, நீங்கள் போய் கேளுங்க. அப்போ இப்போ வருது 21 இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. வரப்போ ஏன் நீங்கள் ரிவைசிங் கமிட்டி போகிறேன்னு சொல்கிறீங்கன்றதுக்கான ஃபுல் டீட்டெயிலை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கோர்ட்டில் வைக்கும். கோர்ட் அது கன்வின்ஸ் ஆச்சுன்னா ரிவைசிங் கமிட்டி போகும், கன்வின்ஸ் ஆகலைன்னா அப்ரூவ் பண்ணோம். இல்லை இதில் என்னென்னா பிஜேபி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு பிஜேபியோட அழுத்தம் ஒரு காரணமாக. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இடி தன்னாட்சி அமைப்பு, எலெக்ஷன் கமிஷன் தன்னாட்சி அமைப்பு, இவங்க குற்றம் சாட்டுறது எல்லாமே இப்போ சென்சார் போர்டும் சேர்ந்துருக்கு, எல்லாமே தன்னாட்சி அமைப்பு தான். ஆனால் பிஜேபியோட கண்ட்ரோல் இருக்குது. இல்லை முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பிஜேபி வந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை அதில் முக்கியமான அதுக்கு காரணம்னா துஷார் மேத்தா ஆஜராக, துஷார் மேத்தா ஆஜராவாங்க, அது ஆஜராவாங்க, அதை தான் முக்கிய காரணம். அப்படி கிடையாதுங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சென்ட்ரலில் இருக்கக்கூடிய சொலிட்டரி ஜெனரலான ஆட்கள் தான் ஆஜராவாங்க. அது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் இடிக்கும் ஆஜராவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய இது, அவங்க நியமிச்சிருப்பாங்க இத்தனை பேர் தான் சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரில். இப்போ பிஜேபி வந்து பொது எதிரி தமிழ்நாட்டில் யார்? திமுக. திமுக இன்றைக்கி ஒரு படம் எடுக்குது பராசக்தி. திமுகவுடைய டாஸ்மாக் 10 ரூபா பணத்தை வச்சு தான் அந்த ஆகாஷ்னு ஒருத்தர் எடுக்கிறார், பினாமி பேரில் எடுக்கிறாரு, திமுக தான் வெளியிடுது. அதை வந்து ரிவைசிங் கமிட்டி போட்டு கட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா? தடை பண்ணணும்னா பராசக்தி தானே. அதோட கண்டென்ட் வந்து காங்கிரஸுக்கு தானே சிக்கல். அட்டவர் மேபிங்க. இல்லை அது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, திமுக எதிரினாலும் அது காங்கிரஸ் திட்டுற மாதிரி தான். அதனால தான் பிரைம் மினிஸ்டரோட இதில் வந்து சிவகார்த்திகேயனையும் பட டீமுக்கும் உள்ள கூப்பிட்றாங்க. இல்லை அது வந்து எல்லாரும் வருஷம் கூப்பிடுவாங்க, அது போகிறது, இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் இஷ்யூஸ் என்னென்னா, தடை பண்ணணும்னு நினச்சா திமுக தயாரிக்கிற ஒரு படத்தை தான் தடை பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி தடை பண்ணவே முடியாது, இது யாருமே தலையிட முடியாது. ஆர்ஓ யாருன்னு உங்களுக்கு தெரியாது, எக்ஸாமிங் கமிட்டியில் யார் படம் பார்த்தாங்க உங்களுக்கு தெரியாது, ரிசர்வ் கமிட்டி இதெல்லாம் நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, பிஜேபியில் இருக்கிற ஹையர் அஃபிஷியலுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாதுங்க, யாருக்குமே தெரிய வாய்ப்பே இல்லைங்க. என்ன மெயினாக பேசப்படுதுன்னா, விஜயை மிரட்டி தன்னுடைய கூட்டணிக்கு இழுக்கிறதுக்காக ப்ராப்ளம் பண்ணுறாங்க. பாருங்க, விஜய்க்கும் ஜனநாயகனுடைய கூட்டணிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. விஜய் ஜனநாயகம் படத்தை பற்றி வாய் திறந்தாரா? ஏன் திறக்கல? அவர் படம் நடித்து முடிச்சு படத்தை ப்ரொடியூசரை கொடுத்துட்டு அவர் படம் அரசியல் போயிட்டார். அந்த படத்துக்கு அவர் குரல் கொடுத்தாரு, பிஜேபி குறை சொன்னாரா, சென்சார் போர்டை குறை சொன்னாரா? நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? இந்த மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளி போய் ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வடிந்து போடுறதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்க, சக்ஸஸ் இல்லை அப்படின்னா ஒரு கடைசி படம் அவருக்கு ஒரு தோல்வியாக கூட ஆகும்ல. அது அப்படி கிடையாதுங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டி மட்டும் இந்த படத்துக்கு அனுமதிச்சிருந்தாங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனே அது ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ண தெரியுமா? ஆஸ் பர் ராப்படி இராணுவ சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்திட்ட போய் நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கிட்டு வரணும். இது சட்டம். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பறவைகள் விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லைன்னு ஒரு டிஸ்க்ளைமர் போடுறீங்களா? அது என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் ஒரு நாயை வச்சு ஒரு படம் எடுத்தீங்க, பாம்பை வச்சு எடுத்தீங்கன்னா ஹரியானாவில் போயிட்டு இந்த நாயை வந்து இந்த படம் எடுக்கிறப்ப நான் எந்த துன்புறுத்தவும் பண்ணல, அது சொகுசாக வச்சுருந்தேன், கரெக்டாக சாப்பாடு போட்டேன், கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்தேன், அதை நான் வந்து எந்த துன்புறுத்தம் பண்ணலன்ற ஃபுட்டேஜை கொடுத்து அங்கே நோ அப்ஜெக்ஷன் வாங்கி இங்கே கொடுத்தா தான் அப்போ ராமநாதன் படத்துலேருந்தே ரூல், அது ஒரு ரூல். அதனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது பெரிய ப்ராசஸாக இருக்குன்றதால ஒரு சிஜியாக யூஸ் பண்ணிக்கிறான். ஒரு பாம்பு வர சீன்னா நீங்கள் அங்கே போய் ஆகணும், ஹரியானா போகணும்.
ஒரு பாம்பு வர மாதிரி ஒரு 2 சீன் வச்சிங்கன்னா ஹரியானா போய் நம்ம நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும், அது பெரிய ப்ராசஸ். சிஜியில் ஒரு பாம்பு ஹரியானா அவங்க வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இதில் வச்சுருக்காங்க. அப்போ சிஜியில் வந்து இது வந்து பாம்பு வர மாதிரி காட்டலாம், கீழே வந்து சிஜின்னு சொல்லி கீழே மென்ஷன் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க சிஜி. அது ஏன்னா காரணம் இதுதான், சரியா? அதே மாதிரி இராணுவம் சம்மந்தமான விஷயங்களாக இருந்தால் நீங்கள் உள்துறை அமைச்சுக்கிட்ட போய் அப்ரூவ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா படம் ரிலீஸே ஆகாது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இது எப்படிமா ஹெல்ப் பண்ணும்? இராணுவம் சம்மந்தமான ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட அது ஒப்பீனியன் கேட்கும். நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் சொல்கிறேன், நான் கூட இருந்தனால சொல்கிறேன். ஒப்பீனியன் கேட்டால் இதெல்லாம் வேணாம் சார், இதெல்லாம் வேணாம் சார், இதை மட்டும் கொஞ்சம் இடத்துல சொல்லுங்கள் சார், இது மட்டும் செட் ஆகாது சார் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதை இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுடைய ரிசர்வ் கமிட்டிக்கு, ரிவைஸ் கமிட்டிக்கு போய் படம் பார்க்கணும், ஒருத்தர் ஒரு இராணுவ சம்மந்தமான ஆள் படம் பார்க்கனாலும் அதற்கான அப்ரூவல் யார் தரணும்? படக்குழு தான் தரணும். ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா 5 பேர் பார்க்குற மட்டும்தான் அந்த படம் பார்க்குறது தான் அனுமதி. படம் இந்த நீங்கள் 14 கட்டு சொன்னீங்கல்ல, அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது இல்லை? 14 கட்டு ஒத்துக்கிட்டாங்க, 13 பேர் ஒத்துக்கிட்டாங்க, ஒருத்தர் அதில் ஒத்துக்க மாட்டேன்றார். எனக்கு இது 14 கட் பண்ணியும் ஒத்துக்க மாட்டேங்க. 14 கட் பண்ணுறது, அதாவது படத்தை படமாக பார்ப்பாங்க சில பேர், நல்லா கேளுங்க. இப்போ நான் வந்து திரைப்பட தயாரிப்பெல்லாம் ப்ரொடியூசர் ஃபேவராக இருப்பேன், எந்த படத்தையும் கட் பண்ணாமல் எப்படியாவது அந்த படத்தை வெளியே கொண்டு வந்துடணும். ஏன்னா ஒரு 5 கட்டு மேலே பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த ப்ரொடியூசருக்கு 2-3 லட்ச ரூபா செலவு, மறுபடியும் மிக்சிங்கில் எல்லாத்தையும் மாற்றணும், ஆடியோ வீடியோ எல்லாமே மாற்றணும், கட் பண்ணணும், நிறைய பெரிய ப்ராசஸ் அது. அதனால் மேக்ஸிமம் ஃபேவராக இருப்பேன். ஒரு பழமையில் ஊறிட்டு ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மதங்கள்லையும் சாமி கும்பிட்றதுலையும் ஊறிட்டு இருக்காங்க, அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஐயனார் முன்னாடி நீங்கள் என்ன சாராயம் ஒத்துக்க மாட்டேன் சார். நான் ஒரு படம் பார்க்குறப்ப சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் ஐயனார்லாம் சாராயம் படைப்போம், சுருட்டு பிடிப்போம், அங்கேயே கடா வெட்டுவோம். அவங்க அவ்வளோ கன்வின்ஸ் ஆக மாட்டேன்றாங்க. அதெல்லாம் எப்படி சார், சாமி சார், நீங்கள் என்ன சார் சாமி முன்னாடி சாராயம் கூட ஒத்துக்க மாட்டேன் சார். அப்போ அதில் வந்து 3 பேர் சொல்கிறது அவங்க கன்வின்ஸ் ஆகணும். கன்வின்ஸ் ஆகணும் அப்ஜெக்ஷன் தான். அதை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட கேட்போம், சார் இதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் கட் பண்ணிக்கிங்களா, சரிங்களா? இது வந்து 4 தரப்பட்ட மக்கள் பார்ப்பாங்க. நான் திரைப்படத்துறையை சேர்ந்த ஒருத்தர் இருந்தால் இன்னும் திரைப்பட சொந்தம் இருக்க மாட்டாங்க. ஒரு கல்வியாளர் வருவாங்க, ஒரு சட்ட நிருபர் வருவார், ஒரு சட்ட விதிகளை படி ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு லைனை 363 சட்டத்துக்கு பிறகு 373 மென்ஷன் பண்ணோன்னா அவங்க அப்ஜெக்ட் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ இவங்க வந்து நீங்கள் அமரன் படம்னு ஒரு படம் எடுக்கிறார் சிவகார்த்தியனுடைய படம் அமரன் படம். அதில் இந்த அமரன் படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கூடவே ஒரு இராணுவ ஜென்ரல் மேனேஜரை கையில் வச்சுக்கிட்டு தான் அந்த படத்தை ஷூட் பண்ணுறாங்க, முழுசாக ஷூட் பண்ணுறது. முடிச்சுட்டு அந்த படத்தை ரஃப் காப்பி யாருக்குமே போட்டு காட்டுறாங்க, ஃபர்ஸ்ட் காப்பி இராணுவத்துறை அமைச்சராக தான் ராஜ்நாத் சிங் தான் போட்டு காட்டுறாங்க. அவர் போட்டு காட்டி இதெல்லாம் மாற்றணும், இதில் ஜென்ரல்லாம் பார்க்குறாங்க, இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி ஒரு கன்வின்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் போர்டுக்கு வருது. ஏன்னா இராணுவம் சம்பந்தமான இஷ்யூக்களில் ரொம்ப மைன்யூட்டாக போர்டு இருக்கணும். அப்போ அதற்கான எக்ஸ்பர்ட்டான ஒப்பீனியனை அவங்க வாங்கணும். இப்போ நான் சொல்கிறேன்ல ரீஜனல் ஆஃபீஸர், அவருக்கே கூட அது தெரியாமல் இருக்கலாம். இப்போ ராம் கார்த்திக் எல்லாமே தெரியுமா, வெங்கடேஷ்க்கு எல்லாமே தெரியுமா? என்னுடைய துறையில் எனக்கு கொஞ்சம் தெரியும். நீங்கள் எதுவுமே இஸ்ரோவில் ராக்கெட் எப்படி பறக்குதுன்னு கேட்டால் எனக்கு ஹைட்ரஜன் திரவம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இப்போ ராமானுஜன் எல்லா எக்ஸ்பர்ட்டையும் கொண்டு வந்து படம் வாங்க முடியாது. அதுக்கு தான் அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டி போட்டு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்குறதுக்கு சொல்லுவாங்க. அது இவங்க சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை மேட்ரு. ரிவைசிங் கமிட்டியில் ஒருத்த வந்து பார்ப்பான், பார்த்துட்டு இந்த எம்பளங்கம்பெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து டிஃபோக்கஸ் பண்ணிட்டுங்க, இதை வந்து மாற்றுங்க, முடிஞ்சு போச்சு. 14 கட்டோட எக்ஸ்ட்ரா 2 கட்டு, படம் தேட்டர் ரிலீஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வார்த்தை தான், அந்த அக்னாலஜ்மெண்ட்ன்ற வேர்டு இருக்குல்ல, அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, படம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அதுதான் படக்குழு வந்து இதுவரையும் படங்கள் இங்கே ரிலீஸ் பண்ணது இல்லைங்க. இதுவரையும் ஆர்பி சௌத்ரி இருக்காரு, தானு தயாரிச்சிருக்காரு, ஏவிஎம் தயாரிச்சிருக்காங்க. எவ்வளோ தெரியுமில்ல, விஜய் இதெல்லாம் தலையிட மாட்டார், படம் நடிச்சு குத்தோட அவர் கூட வர மாட்டார். எவ்வளோ பேர் இருந்தாலும் யாருன்னா சிக்கல் வந்துருக்கு. கபாலி வந்துச்சா, எதனா சிக்கல் வந்துச்சா? துப்பாக்கி ஒரு படம் வந்துச்சு சிக்கல் வந்துச்சா? சர்க்கார் படம் வந்துச்சு சிக்கல் வந்துச்சா? சர்க்கார் படம் நாங்கள் சென்சார், மெர்சல் படம் சென்சார் பண்ணியே கொடுத்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான வார்த்தைகள் இருந்தும் அது சென்சார் வெளியே வந்துச்சு. ஏன்னா போர்டு விதிப்படி அது கட் பண்ணுற அவசியம் இல்லை. அவனோட பொது நியாயத்தை ஒருத்தன் சொல்கிறான். சக்தியிலே வந்திருக்கேன், டெல்லி தான் இந்தியாவெல்லாம் வந்திருக்குல்ல. ஏன்னா அது வந்து இராணுவம் சம்பந்தப்பட்ட ஒப்பீனியனுக்காக தான் இந்த சிக்கல். ஏன் அதுலனா, இப்போ நான் படம் பார்க்கல, பாபி தியோல் வந்து நடந்து வர்றாரு ட்ரெய்லரில், அவர் பின்னாடி இராணுவ வீரர்கள்லாம் பாபி தியோலுக்கு பாராட்டுற மாதிரி வருது, பாபி தியோலுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி வராங்க. அவங்க ரோபோஸ்னு படத்தில் வர மாதிரி சொல்கிறாங்க, எந்தளவு உண்மைன்னு தெரில. அப்போ ஒரு கெட்டவனுக்கு இராணுவன் பாதுகாப்பு அளிக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு அங்கே வருதா இல்லையா? அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, படம் பார்த்தா தான் தெரியும். அது எதுக்கு அந்த காட்சி டைரக்டர் வச்சாருன்னா அவரு தான் தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒன்று வரப்ப இது தவறான புரிதலோட மக்கள் மனதில் பதியக்கூடாதுன்ற அப்ஜெக்ஷன் ஒருத்தர் பண்ணுவான். அவன் பெரிய நாட்டுப்பற்று வீரனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அது படம் பார்த்தா ஒருத்தன் கொடிகாத்த குமர மாதிரி ஒருத்தர் படம் பார்க்குறான்னு வச்சுங்க, அவன் அப்ஜெக்ட் பண்ணலாம், ரூல் அது.
இல்லைங்க நாங்கள் 3 பேர் சொல்லிட்டோம். நீங்கள் சார் நான் வந்து ராணுவத்தில் இருந்திருக்கேன் சார், இதை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். அப்ஜெக்ஷன். ஏன்னா அந்த படத்தை UA 16+ன்னு சர்டிஃபிகேட் ஆகி பச்சை இங்கில் ஆகி லோடு ஆகி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை சாஸ்திரி பவனில் போய் அந்த படக்குழு வாங்கின பிறகு தான் அது UA 16+. அதுக்குள்ளே வரையும் வானளாவிய அதிகாரம் ரிஜினல் ஆஃபீஸருக்கு இருக்குது. எந்த நேரம் கூட அவர் படத்தை தர முடியலாம், அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி அதிகாரத்தை அவர் பயன்படுத்தவே மாட்டார். எந்த படத்தையும் ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்புன்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒன்று பண்ணி மேக்கப் பண்ணி ரிலீஸ் பண்ணணும், அப்படி தான் அவங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா படத்தை தடை பண்ணுறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்க. இல்லை ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுக்கு வட்டி ஏறும். வட்டி அது தனிக்கதை, அது தனிக்கதை. வட்டி ஏறுறது தனிக்கதை இல்லை. போர்டோட வேலையை நீ ஒரு படம் எடுத்து வச்சிருக்க, இது சினிமா போட்டு ஆப்டர் இதெல்லாம் ஏற்படுதா இல்லை, இதெல்லாம் கட் பண்ணுறேன், கட் பண்ணிட்டியா, கட் பண்ணவே மாட்டேன், இதெல்லாம் கட் பண்ணுவேன், இந்த சீன் வச்சா அவனுக்கு ஏ தான் கொடுப்பேன், வச்சுக்கிறேன் சார் நீங்கள் ஏ வாங்கிக்கிறேன், ஏ முடிஞ்சு போச்சு. அப்பேற்பட்ட ரஜினி படமே ஏ வாங்கிச்சிங்க கூலி. ஆமாம், ரிவர்சிங் கமிட்டி போயிட்டு தான் வச்சு தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு 4 பேர் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கட்டு சொல்கிறாங்க, ஒத்துக்கல, திருப்பி ரிவர்ஸ் கமிட்டி போகுது, மறுபடியும் 5 பேர் பார்க்குறாங்க, அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இதெல்லாம் கட் பண்ணி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், சர்டிஃபிகேட் பண்ணுறோம், எடுத்துன்னு போய்டும் கோர்ட்டுக்குன்ட்டாங்க. ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டாங்க, ஏ சர்டிஃபிகேட் ஒத்துக்கிட்டாங்க. நீ கூலி படம் பெரிய வருமானத்தை ரஜினி கொடுக்கல, 18 கீழே இருக்கவங்க உள்ளே போக முடியல, வெளிநாடுகள் FMSல ஏ சர்டிஃபிகேட் வாங்க மாட்டாங்க, தூர்தர்ஷன் ஏ சர்டிஃபிகேட் வாங்காது, நிறைய நிர்வாக சீர்கேடுகள்லாம் அதில் பிரச்சனைலாம் இருக்குது ஏ சர்டிஃபிகேட்டில். ஆமாம். ஆனால் இந்த ஏ சர்டிஃபிகேட் வாங்கி கொள்ள நாங்கள் உடன்படுகிறோம், இந்த கட்டெல்லாம் வந்து எடுக்க நாங்கள் சம்மதிக்கிறோம், நீங்கள் கையெழுத்து போட்ட பிறகு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே இஷ்யூ ஆகும். அவர் கலாநிதிமாரன் போயிட்டு நான் போய் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன்னு படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் கழிச்சு போய் கோர்ட்டுக்கு போனார். என்ன ஆச்சுனே தெரியல, கோர்ட்டில் ஸ்ட்ரைட்டாக அடிப்பான் தூக்கி, சர்டிஃபிகேட் முன்னாடி சைன் பண்ணல, கெடுத்துன்னு போயிட்டே இருந்துருவான். அப்போ இது சர்டிஃபிகேட் ஆன பிறகு இராணுவம் சம்மந்தமான எதனா ஒரு சர்ச்சை வந்துச்சுன்னா பொறுப்பு யார்? ரிஜினல் ஆஃபீஸர் தான் பொறுப்பு. ரிஜினல் ஆஃபீஸர் தான் பொறுப்பு. அது நல்லது இருக்கலாம். அவங்க ஒரு விஷயம் அவங்க மனசில் இது தவறாக இருக்க மாதிரி ஒரு விஷயம் பட்டால் கூட ஹோல்ட் பண்ணுவாங்க. அதற்கான எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் இல்லாமல் நகரவே நகராது. அதான் நீங்கள் முன்னாலே சொன்ன மாதிரி குற்றப்பத்திரிகை படம்லாம் வெளியே வரல. இன்னொரு காங்கிரஸ் பீரியடில் ராஜீவ்காந்தியை வச்சு அனுப்பம் கே தான் நடித்தார். அதை வந்து முதல் முறையாக மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர் ரவி யாதவ் தயாரித்தார். ஆர்கே செல்லும் டைரக்ஷனு. ரவி யாதவ் மொத்த சொத்தையும் அதில் பண்ணி செத்தே போயிட்டார். இல்லை ஆள் மொத்த சொத்தையும் போட்டு எடுத்து சின்னாமினமாக்கி ரிலீஸே பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் ஆட்சியெல்லாம் மாறி பிச்சு குரங்கு கையில் பூமாலை மாதிரி இந்த படத்தை கொடுத்தாங்க, நகராமே போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு படம் இந்தியாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்து ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுமே கிடையாது, பண்ணவே மாட்டாங்க, அது பண்ணவே முடியாது. ஆனால் வெளியில் பேசப்படுறது பிஜேபியோட அழுத்தத்தினால தான். எதிர்கட்சிகள் கிளப்பி விட்றதுங்க, எதிர்கட்சிகள் கிளப்பி விடுங்க. ஏன் விஜய் வாய் திறக்க மாட்டேன்றாரு? போர்டு அதோட கடமையை செய்யுதுங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போகலன்னா பயப்படுற அது அவர் சொல்லிட்டோம். நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா யாருமே பேச மாட்டாங்க பொலிட்டிக்கலில். இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு மோடிஜி வரலான்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் போச்சா இல்லையா? மோடி 23ஆம் தேதி மதுரை வரும்போது போச்சு. ஏன் சென்னைக்கு மாற்றினாங்க? மதுரை வந்துட்டால் திருப்பரங்குன்றம் போகணும். திருப்பரங்குன்றம் மேட்ரு எதில் இருக்கு? கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டில் இருக்கப்போ அதற்கான விஷயங்களே பொது வழியில் மாண்புமிகு பாரத பிரதமர் பேச முடியாது. எதுக்கு சர்ச்சை? தூக்கி போடும். நேராக மதுரை வந்தாங்க மாற்றியாச்சு. மேட்ரு புரியுதுங்களா? கோர்ட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா யாருமே தலையிட முடியாது. பிஜேபி போய் தலையிட முடியாது, காங்கிரஸ் போய் தலையிட முடியாது, ஏடிஎம்கே. கோர்ட்டு அதோடைய கடமைகளை செய்யும். ஒரு விளக்கம் கேட்கும், அந்த விளக்கம் நீங்கள் கொடுங்க. கொடுக்குற விளக்கம் அவங்களுக்கு ஏற்புடையாக இருந்தால் சர்டிஃபிகேட், ஏற்புடையாக இல்லை இதெல்லாம் கட் பண்ணி ரிவர்சிங் கமிட்டி பார்க்கும், அனுமதிக்கணும் அனுமதி. அதுக்கப்புறம் எல்லாமே இனிமேல் வேலைகளை இது பண்ணுங்க. இப்போ 21ஆம் தேதி இப்போ என்ன இது முடிவு? 21ஆம் தேதி 2 விஷயம்தான். இது வந்து கண்டிப்பாக தயாரிப்பு தரப்பில் இருக்கக்கூடிய யாருன்னா அந்த காணொலியை கொண்டு போய் அந்த KNS அந்த நிறுவனத்துக்கு கொண்டு போய் சேருங்க. ரிவர்சிங் கமிட்டி ஒத்துக்கிட்டு ரிவர்சிங் கமிட்டி பார்க்க அனுமதிச்சிங்கன்னா அதுலேருந்து 5 நாள் 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். நீங்கள் மறுபடியும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஆஷா நீதியரசர் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நகராது. ஏன்னா இப்போ நான் சொன்ன விளக்கங்கள்லாம் பொதுவெளியில் யாருமே பேச மாட்டாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த விளக்கங்களை எழுத்துப்பூர்வமாக கோர்ட்டில் போர்டு வைக்கும். சார் இந்த மாதிரி இருக்குது, இதில் எனக்கு எக்ஸ்பர்ட்டோட இது இருக்கணும். எனக்கு 25 இவங்க 24 வச்சு பேசுகிறாங்க. 24ல் இந்த படம் பார்க்கப்பட்டது, எக்ஸாமிங் கமிட்டியால் பார்க்கப்பட்டது. UA 16+ 14 கட்டோட கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டதுன்னு அக்னாலஜ்மெண்ட் தான் கொடுத்தோம், தவிர கொடுக்கப்பட்டதுன்னு கொடுக்கல. கொடுக்கப்பட்டதுன்னு யார் முடிவு பண்ணோம்? ரிஜினல் ஆஃபீஸர் தான் முடிவு பண்ணோம். அவர்கிட்ட போகும், அது அவர்கிட்ட போயிட்டு அந்த கட்டெல்லாம் அவர் பின்னாடி படிப்பார். அதாவது இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப ஜாகிரதையாக படிப்பாங்க. பெரிய படம்லாம் என்னென்ன கட்டெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சால் அவர் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த 4வது ஒருத்தருக்கு புகார் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்தா கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அவர் கையெழுத்திடலை, 4 பேர் கையெழுத்து பண்ணணும். அதில் வந்து 3 பேர் மெஜாரிட்டியான ஓகே, அவர் புகார்ன்றதை கன்சிடர் பண்ணணும். அவர் சொல்கிற புகார்
அவர் சொல்கிற விஷயங்களை ஆர்ஓ கன்வின்ஸ் ஆனார்னா அவர் ரிவர்சிங் கமிட்டி கன்வின்ஸ் ஆகணும். அவர் சார் இது ரிவர்சிங் கமிட்டி போடுங்க சார், நாங்கள் படம் பார்த்த 4 பேர், எங்களுக்கு ராணுவத்தை பற்றி எதுவும் தெரியாது, என்னமோ ராணுவம் ரோபா மாதிரி வருது சார், ஒரு தீவிரவாதி பின்னாடி ராணுவம் பாதுகாப்பு மாதிரி கொண்டு வரும் சார், இது ஒரு ஏற்புடையதா இல்லை சார் அப்படின்னு ஒரு இன்ட்டு. அப்போ அவரும் பேக் வாங்குவார். அப்போ இது ரிவர்சிங் கமிட்டி போட்டுடலாம். ஒரு ஒரு கமிட்டியை வச்சு ஒரு ஒப்பீனியன் கமிட்டி வச்சு கேட்டுடலாம், ஒப்பீனியனை கேட்டுடலாம். கேட்ட பிறகு இதுக்கு என்னென்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குங்க. ரிவர்சிங் கமிட்டி போட போகிறோம், நீங்கள் ரிவர்சிங் கமிட்டி போட்டு நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா நாங்கள் ஒரு ஒப்பீனியன் ஒன்று கேட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு தான் அவங்க போட்டது. இவங்க ரிவர்சிங் எக்ஸாமிங் கமிட்டி போட்ட விஷயத்தை வச்சே இவங்க வாதாடிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே 25 சரத்தில் எந்த நேரத்தில் எப்போ வேணால் அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்டை ஸ்டாப் பண்ணுற வானவிலான அதிகாரம் அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் ஆஃபீஸருக்கு இருக்குது. அப்பத்துலேருந்தே இருக்குது, இப்போ இல்லை, புதுசெல்லாம் கிடையாது. சரிங்களா? அதேமாரி படம் பார்க்குற 4 பேருக்குமே அதிகாரம் இருக்குது. இது இராணுவம் இப்போ மத கலவரத்துன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கட்டு இருந்தால் 2 கட்டை தூக்கி போய்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. இராணுவம் சம்மந்தமாக அலோவ் பண்ணவே மாட்டாங்க, அது ரிஸ்க்கு. கோர்ட்டுக்கிட்ட இதை வைப்பாங்க. இப்போ 21 ப்ரேயரில் கோர்ட்டில் வைப்பாங்க, சார் இதெல்லாம் இருக்குது, இது நீங்கள் ஒப்பீனியன் நான் கேட்கணும், நீங்கள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்கிறப்ப அது கோர்ட்டு எப்படி முடிவு எடுக்குதுன்னு நம்ம முடித்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் படத்துக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணதான் இருக்குது தவிர எந்த படத்தையும் காலதாமதம் பண்ணணும், எந்த படத்தையும் முடக்கணும், எந்த படத்துக்கும் அரசியல் ரீதியாக அணுகிறோன்றதை பண்ணவே மாட்டாங்க. மிக நன்றி. இந்த சென்சார் போர்டில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறீங்களை விளக்கி சொன்னீர்கள். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி சார்.